வணக்கம். வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக பிரீதா. ரேவதி, முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடக்கம். சுமூகமாக நடைபெறும் என மக்களவைத் தலைவர் நம்பிக்கை. அனைத்து தரப்பினர் மீதும் அடக்குமுறை. மத்திய அரசு மீது சோனியா காந்தி குற்றச்சாட்டு. தொடர்கிறது ஜாட் இன மக்கள் போராட்டம். துப்பாக்கிச் சூட்டில் மேலும் 3 பேர் பலி. மகாமக பெருவிழாவில் 45 லட்சம் பக்தர்கள் புனித நீராடல். விழா முடிந்த பின்னரும் விடிய விடிய நீராடிய பக்தர்கள். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி உரையாற்றுகிறார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு இன்று தொடங்கி வரும் மார்ச் 16ஆம் தேதி வரை நடைபெறுகின்றது. தொடரின் 2வது அமர்வு ஏப்ரல் 25இல் தொடங்கி மே 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. நாளை மறுநாள் ரயில்வே பட்ஜெட்டும் 29ஆம் தேதி பொது பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்படுகிறது. இதனிடையே தில்லி மற்றும் ஹைதராபாத் பல்கலைக்கழக விவகாரம், பதான்கோட் தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி நாடாளுமன்றத்தை முடக்க எதிர்க்கட்சிகள் முயற்சிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனையடுத்து கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக அனைத்து கட்சி தலைவர்களுடன் மக்களவைத் தலைவர் சுமித்ரா மகாஜன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், அவை நடவடிக்கைகள் முடங்காமல் இருக்க எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளித்துள்ளதாக குறிப்பிட்டார். बहुत अच्छी सौहार्दपूर्ण वातावरण में चर्चा हुई है. इन जनरल एक कॉन्शियस बना है. अभी तो कम से कम ये बना है कि क्वेश्चन आवर डिस्टर्ब नहीं होना चाहिए. इसलिए रेल बजट है और सामान्य बजट, ये तीनों चर्चा तो होना आवश्यक है. JNU जैसे जो मामले हैं, यूनिवर्सिटी, किसी ने कहा इन जनरल यूनिवर्सिटीज में कुछ बातें हो रही है. जो मुद्दे उठाए थे वही मुद्दों पे फिर एक बार हमने स्पीकर के सामने रखा और स्पीकर से यही विनती की कि हमको चर्चा करने के लिए अवसर दें और जो भी राष्ट्रीय हित में, समाज के हित में मुद्दे होते हैं. எதிர்க்கட்சிகள், மாணவர்கள் என அனைத்து தரப்பினரையும் ஒடுக்கும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு ஈடுபட்டு வருவதாக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். தில்லியில் உள்ள சோனியாவின் இல்லத்தில் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய சோனியா காந்தி, தற்பொழுதைய மத்திய ஆட்சியில் மாற்றுக் கருத்துக்கள், கேள்வி கேட்கும் உரிமை, விவாதங்கள் ஆகியவை அழிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். பொருளாதாரத்தை மீட்கவும் மக்களின் வளர்ச்சியை நிலைநாட்டவும் மத்திய பாரதிய ஜனதா அரசு தவறிவிட்டதாக கூறிய சோனியா காந்தி, நாடாளுமன்றம் சுமூகமாக நடப்பது மத்திய அரசின் நடவடிக்கைகளில்தான் இருக்கிறது என்றார். இதனிடையே சோனியாவின் கருத்துக்கு மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் கண்டனம் தெரிவித்துள்ளார். कांग्रेस को ये बोलने का अधिकार नहीं है. सभी को याद है 1974 के इमरजेंसी, अभिव्यक्ति पर क्या पाबंदी लगी थी. लोगों के मुंह पर बंद करने वाले लोग, अभिव्यक्ति को बंद करने वाले कांग्रेस पार्टी को मुंह नहीं है. इस पर एक शब्द. ஹரியானா மாநிலத்தில் ஜாட் இன மக்கள் நடத்தி வரும் போராட்டத்தில் நேற்று நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 3 உயிரிழந்தனர். இதனால் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 19ஆக உயர்ந்துள்ளது. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி ஜாட் இன மக்கள் கடந்த 10 நாட்களாக நடத்தி வரும் போராட்டத்தில் ரயில் மற்றும் பேருந்து எரிப்பு உள்ளிட்ட பல வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்தும் கலவரம் அடங்காததால் ராணுவம் வரவழைக்கப்பட்டது. துப்பாக்கிச் சூட்டில் 16 கலவரக்காரர்கள் பலியான நிலையில் இடஒதுக்கீடு வழங்குவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டது. இதனால் போராட்டம் வாபஸ் ஆகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சோனிபட் என்ற இடத்தில் தில்லி அம்பாலா சாலையில் போராட்டக்காரர்கள் மீண்டும் தடையை ஏற்படுத்தினர். அகற்ற முயன்ற ராணுவத்தினர் மீது கல் வீசப்பட்டதை தொடர்ந்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 3 உயிரிழந்தனர். இதனிடையே ஜாட் இன மக்கள் போராட்டம் ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களிலும் பரவியுள்ளது. ये जो पीढ़ी है युवाओं की, जाटों की, ये खतरे में है. इसका भविष्य खतरे में है. युवा पीढ़ी के लिए हम मांग कर रहे हैं कि सरकार तुरंत इस आरक्षण को वापस ले. हमारा कोई बैर नहीं है और जब तक हमारा आरक्षण, हमारा पट्टा नहीं मिल जाएगा, हम ऐसे ही आंदोलन करते रहेंगे. இடஒதுக்கீட்டுக்கு தகுதியானவர்களை தேர்வு செய்ய அரசியல் களப்பற்ற குழு அமைக்க வேண்டும் என்று RSS அமைப்பின் தலைவர் மோகன் பாகவத் கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.
இடஒதுக்கீடு கோரி ஜாட் இன மக்கள் நடத்தி வரும் போராட்டத்தால் ஹரியானா, ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் வன்முறை சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. இதனையடுத்து ஜாட் இன மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக ஆலோசிக்க மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பேசிய RSS அமைப்பின் தலைவர் மோகன் பாகவத், பல சமுதாயத்தவர்களும் இடஒதுக்கீடு கோருவதால் அரசியல் களப்பற்ற குழு மூலம்தான் தகுதியானவர்களை கண்டறிய முடியும் என்று கூறினார். இதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. भाजपा का दलित और गरीब विरोधी चेहरे को एक बार फिर उजागर करता है। पहले भी मैं याद दिलाऊं, मोहन भागवत जी ने आरक्षण पर पुनर्विचार की बात की है। पहले भी लोकसभा की स्पीकर ने आरक्षण पर पुनर्विचार और आरक्षण को आगे बढ़ाने पर माफी मांगने तक की बात कही है. கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய தென்னாட்டு கும்பமேளாவான கும்பகோணம் மகாமக பெருவிழா நேற்று தீர்த்தவாரியுடன் நிறைவடைந்தது. நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மகாமக குளத்தில் புனித நீராடி வந்த நிலையில் தீர்த்தவாரியான நேற்று ஒரே நாளில் மட்டும் 15 லட்சம் பக்தர்கள் புனித நீராடினர். விழா நிறைவடைந்த பின்னரும் விடிய விடிய புனித நீராடி வருகின்றனர். விழா நடைபெற்ற 10 நாட்களில் சுமார் 45 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் புனித நீராடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகின்றார் நமது செய்தியாளர் விக்னேஷ். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறக்கூடிய மிகவும் சிறப்பு பெற்ற கும்பகோணம் மகாமக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தீர்த்தவாரி நிகழ்ச்சியானது நேற்று நடைபெற்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள் மகாமக குளத்தில் இருந்து அதனை கண்டுகளித்தனர். இந்த தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றதன் பின்னர் லட்சக்கணக்கான பக்தர்கள் மகாமக குளத்திலிருந்து புனித நீராடி வருகின்றனர். நேற்று இரவிலிருந்து இன்று அதிகாலை தொடர்ந்து விடிய விடிய பல்வேறு ஊர்களில் இருந்து வந்திருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மகாமக குளத்திலிருந்து புனித நீராடி சென்று வருகின்றனர். அடுத்த 3 தினங்களுக்கும் கூட்டம் அதிக அளவில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று காலையிலிருந்து இன்று அதிகாலை வரை சுமார் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்த மகாமக குளத்திலிருந்து புனித நீராடி சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. கடந்த 10 தினங்களாக நடைபெற்று வந்த இந்த சிறப்புமிக்க திருவிழாவில் 45 லட்சம் பக்தர்கள் இந்த மகாமக குளத்திலிருந்து புனித நீராடி சென்றிருக்கின்றனர். தொடர்ந்து பக்தர்களின் வருகையும் அதிகரித்தே காணப்படுகிறது. இந்த மகாமக குளத்தில் புனித நீராடும் போது தங்கள் வாழ்வில் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கும் என்பதுதான் பக்தர்களின் கருத்தாக இருக்கிறது. இந்த குளக்கரையில் குளித்துவிட்ட பின்னர் அருள்மிகு ஆதிகும்பேஸ்வரரை வணங்கி செல்வதன் மூலம் தங்கள் வாழ்வில் புதிய நம்பிக்கை பிறப்பதாகவும் பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். ஆக்சுவலாக இது ரொம்ப விசேஷம். நேற்றுனா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், வரவே முடியாது, அந்த இதில் டைமில் பண்ண முடியாது, குழந்தைங்களை வச்சுட்டு வரது கொஞ்சம் சிரமம் அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணோம். ஏர்லி மார்னிங் அந்த 4 o'clockலேருந்தே ஓரளவுக்கு கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தது. இருந்தாலும் அப்படியே எந்த தொந்தரவு இல்லாத கரெக்டாக கியூ ஃபார்ம் ஆகி வந்துட்டு இருந்ததுங்க. நேற்று ரொம்ப நேரம் 12 மணி நேரம் ஒருத்தருமே விடலை. அதுபோல் ரிலாக்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரையும் விட்டுகிட்டே இருந்தாங்க. 6-7 கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம். இங்கே 2-3 ட்ரிப்பு 3 நாளாக தரிசனம் நல்லா ரிலாக்ஸாக விட்டுட்டாங்க. நேற்று இன்றைக்கி நல்லா ரிலாக்ஸாக தான் இருக்குது. அந்த ஒரு நேரம் தான் கூட்டம் ஜாஸ்தி. 10 நாட்களாக நடைபெற்று வந்த இந்த மகாமக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தீர்த்தவாரியானது நேற்று நிறைவு பெற்றதன் மூலம் இந்த மகாமக நிகழ்ச்சியானது கோலாகலமாக நிறைவு பெற்றுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக மகாமக குளக்கரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஈஸ்வரமூர்த்தியுடன் எஸ் விக்னேஷ். தேச துரோக வழக்கில் தேடப்பட்டு வரும் தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக 5 மாணவர்களை கைது செய்ய ஆசிரியர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் காவல்துறை திணறி வருகின்றது. தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நாடாளுமன்ற தாக்குதல் வழக்கில் தூக்கிலிடப்பட்ட அப்சல் குருவின் நினைவு நாள் கடந்த 9ஆம் தேதி கடைபிடிக்கப்பட்டது. அப்பொழுது நாட்டுக்கு எதிராக முழக்கம் எழுப்பியதாக மாணவர் தலைவர் கன்யாகுமார் உள்பட 7 மாணவர்கள் மீது தேச துரோக வழக்கு தொடரப்பட்டது. கன்யாகுமார் கைது செய்யப்பட்ட நிலையில் உமர் காலித் உள்பட மற்ற மாணவர்கள் தலைமறைவானார்கள். காவல்துறை அவர்களை தேடி வந்த நிலையில் அவர்கள் பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே பதுங்கி இருப்பதாக நேற்று தகவல் வெளியானது. அதனை அடுத்து பல்கலைக்கழகத்தின் முன் காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். 5 மாணவர்களும் சரணடைய வேண்டும் என காவல்துறையும் கைது செய்யுங்கள் என மாணவர்களும் கூறி வருகின்றனர். ஆனால் கைது நடவடிக்கை எடுக்க பல்கலைக்கழகத்திற்குள் காவல்துறை நுழைய ஆசிரியர்கள் அனுமதி மறுத்து வருகின்றனர். காஷ்மீர் மாநிலத்தில் 3வது நாளாக நீடித்து வந்த தீவிரவாதிகள் உடனான சண்டை முடிவுக்கு வந்த நிலையில் தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த கட்டடத்தில் பாதுகாப்பு படையினர் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். காஷ்மீர் மாநிலம் பாம்போர் அருகே தீவிரவாதிகள் அரசு கட்டடத்திற்குள் புகுந்து பதுங்கிக் கொண்டு தாக்குதல் நடத்தினர். கட்டடத்திற்குள் சிக்கியிருந்த 100க்கும் அதிகமானோரை பாதுகாப்பாக வெளியேற்றிய ராணுவத்தினர் தீவிரவாதிகள் மீது பதில் தாக்குதல் நடத்தினர். இந்த சண்டையில் கேப்டன் பவன்குமார், கேப்டன் துஷார் மகாஜன், ராணுவ வீரர் ஓம் பிரகாஷ், ராஜ்குமார் ராணா உள்பட 5 பாதுகாப்பு படையினர் வீர மரணம் அடைந்தனர். இந்த நிலையில் பாதுகாப்பு படையினரின் தொடர் தாக்குதலில் 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து 3 நாட்களாக நீடித்து வந்த சண்டை முடிவுக்கு வந்தது.
இருப்பினும் தீவிரவாதிகள் மேலும் பதுங்கி உள்ளனரா என்று அந்த கட்டடத்திற்குள் ராணுவம் சோதனை நடத்தி வருகின்றது. ऑपरेशन अभी जो है उसमें 3 मिलिटेंट को मार दिया गया है और अभी जो बिल्डिंग को पूरा सिक्योर करने का और सैनिटाइज करने का वो प्रोसेस अभी चल रहा है. तो एक तरीके से ऑपरेशन अभी जारी है क्योंकि हो सकता है कोई और भी वहां पर हो. இதனிடையே தீவிரவாதிகள் தாக்குதலில் வீர மரணமடைந்த பாதுகாப்பு படை வீரர்களின் உடல்களுக்கு ராணுவத்தின் சார்பில் இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது. அவர்களின் உடல்கள் சொந்த ஊரில் முழு ராணுவ மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படுகின்றன. தில்லியில் கடந்த 3 நாட்களாக தடைப்பட்டிருந்த குடிநீர் விநியோகம் இன்று மாலைக்குள் முழுமையாக சீரடையும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இடஒதுக்கீடு வழங்க கோரி ஹரியானா மாநிலத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஜாட்டியின மக்கள் தில்லிக்கு குடிநீர் வழங்கி வரும் முனாக் கால்வாயில் தடுப்புகளை ஏற்படுத்தினர். இதனால் தில்லிக்கு குடிநீர் விநியோகம் தடைப்பட்டதால் மக்கள் அவதியடைந்தனர். பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. இதனை அடுத்து மத்திய அரசு உத்தரவின் பேரில் முனாக் கால்வாயை ராணுவம் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. கால்வாயில் சேதமடைந்த பகுதிகள் சீரமைக்கப்பட்டுள்ளன. 25% குடிநீர் விநியோகம் தொடங்கியுள்ள நிலையில் இன்று மாலைக்குள் நிலைமை முழுமையாக சீரடையும் என்று கூறப்படுகிறது. உடனடி நடவடிக்கை எடுத்த மத்திய அரசிற்கும் ராணுவத்திற்கும் தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ட்விட்டரில் நன்றி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் வெல்ல புதிய வியூகம். மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் வைகோ பேச்சு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடம் நடைபெற்று வரும் நேர்காணல் வரும் 2ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சென்னை அறிவாலயத்தில் திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் நடைபெற்று வரும் நேர்காணல் வரும் 27ஆம் தேதி வரை நடைபெறும் என முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளவர்களிடம் கட்சியின் பொதுச் செயலர் அன்பழகன், பொருளாளர் ஸ்டாலின், முதன்மை செயலர் துரைமுருகன் உள்ளிட்டோர் நேற்று முதல் நேர்காணல் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நேர்காணல் நிகழ்வு வரும் 2ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கட்சி தலைமை அறிவித்துள்ளது. 2016 சட்டப்பேரவை தேர்தலில் புதிய வியூகம் அமைத்து வெற்றி பெறுவோம் என மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் வைகோ தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் மக்கள் நல கூட்டணியின் மாற்று அரசியலுக்கான பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதில் கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ, கூட்டணி கட்சி தலைவர்கள் ஜி. ராமகிருஷ்ணன் மற்றும் திருமாவளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேசினர். கூட்டத்தில் பேசிய வைகோ, சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்தின் பொழுது அமைச்சர்களையும் அரசு அலுவலர்களையும் நிவாரணப் பணிகள் தொடர்பாக முதல்வர் ஜெயலலிதா வேலை வாங்கவில்லை என குற்றம் சாட்டினார். நீங்கள் சர்ப்ப வியூகம் அமைத்தால் நான் கருட வியூகம் அமைப்பேன். பணபலம் இருக்கு, அதுக்கெல்லாம் நான் பல வியூகங்கள் வைத்திருக்கிறேன். இம்முறை எந்த பலம் வந்தாலும் மக்கள் நல கூட்டணியை அவர்கள் எதிர்கொள்ள முடியாது. கூட்டத்தில் பேசிய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் ஜி. ராமகிருஷ்ணன், தமிழகத்தில் மதுவினால் கிடைக்கும் வருமானத்துக்கு மாற்றாக கிரானைட் தொழிலை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். 20 ஆண்டு காலமாக கிரானைட் முறைகேட்டால் ஊழலால் அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு என்பது 1,06,000 கோடி ரூபாய். 5 ஆண்டுகளுக்கு டாஸ்மாகில் வரக்கூடிய வருமானம் இருக்கிறது. டாஸ்மாக் வேண்டாம் என்று சொல்கிற போது இத்தகைய கொள்ளை ஊழலை தடுத்து நிறுத்தினால் டாஸ்மாக் தேவையில்லை. மக்களுடைய கூட்டணி ஆட்சிக்கு வரும். ஆட்சிக்கு வந்த பிறகு அங்கு லோகாயுக்தா ஊழல் தடுப்பு சட்டம் என்பது சட்டம் கொண்டு வரப்படும். கூட்டத்தில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், தமிழகத்திற்கான நிதி ஆதாரம் மதுவினால் கிடைப்பதாக நத்தம் விஸ்வநாதன் சட்டப்பேரவையில் தெரிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். மேலும் மக்களின் வரிப்பணமே இலவச பொருட்களுக்கு செலவிடப்படுவதாகவும் அவர் கூறினார். நத்தம் விஸ்வநாதன் மேடையிலே சட்டசபையில் சொல்லுகிறார், சாராய கடைகளை மூட முடியாது. மேலும் அதை திறப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். 25,000 கோடியிலிருந்து 28,000 கோடி வரையில் ஒரு ஆண்டுக்கு வருமானம் வருகிறது. இந்த வருமானத்தில் ஒரு 1000 கோடி எடுத்துதான் உன் வீட்டுக்கு மிக்சி, கிரைண்டர், லேப்டாப், ஆட்டுக்குட்டி.
முதல்வர் வேட்பாளர் குறித்த விஜயகாந்தின் கோரிக்கையை பரிசீலிப்பதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று பாரதிய ஜனதாவின் தமிழக பொறுப்பாளரும் தேசிய பொதுச் செயலருமான முரளிதர ராவ் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் அரசியல் ரீதியான நடவடிக்கைகள் குறித்தும் தமிழக மக்களின் பிரச்சினைகள் குறித்தும் கருத்துக்களை பதிவிடும் வகையில் கட்சியின் இணையதள பக்கம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. அதனை சென்னையில் உள்ள தமிழக பாரதிய ஜனதா தலைமையகமான கமலாலயத்தில் முரளிதர ராவ் தொடக்கி வைத்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் தேமுதிக இன்னமும் தங்களது கூட்டணியில் நீடிப்பதாக குறிப்பிட்டார். You know, his party has committed to many things, so we have a chance. No, he had not said no. He had said no to many people. We know, as long as he says no, we have a scope. As long as we say no, he has a scope. Nobody is superior, nobody is inferior. We are talking to each other. திருச்சி திண்டுக்கல் இடையே புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இரண்டாவது அகல ரயில் பாதையில் விரைவில் ரயில்களை இயக்க அனுமதி அளிக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சதீஷ்குமார் மிட்டல் தெரிவித்துள்ளார். திருச்சி திண்டுக்கல் இடையே புதிதாக இரண்டாவது அகல ரயில் பாதை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதில் திண்டுக்கல் தாமரைப்பாடி இடையே உள்ள 8 கிலோமீட்டர் தொலைவு அகல ரயில் பாதை அமைக்கும் பணி முழுமையாக நிறைவடைந்தது. இதனை அடுத்து இந்த பாதையில் தெற்கு ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சதீஷ்குமார் மிட்டல் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் தாமரைப்பட்டியிலிருந்து திண்டுக்கல் பாலகிருஷ்ணாபுரம் ரயில்வே கேட் வரை 3 பெட்டிகளுடன் கூடிய மின்சார ரயிலை மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கியும் ஆய்வு மேற்கொண்டதாக தெரிவித்தார். The section offered was 8 kilometer, around 8 kilometer in length from Dindigul to Tamraipadi, in which we had done every inch of track was inspected by motor trolley. Various installations were inspected like bridges, station, signaling aspects, and thereafter we have completed the high-speed trial at 110 kmph. சேலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற கொலை முயற்சியின் போது நாட்டு வெடிகுண்டு வீசி தாக்கப்பட்டதில் வழக்கறிஞர் உள்பட 2 பேர் படுகாயமடைந்தனர். கடந்த சில மாதங்களுக்கு முன் சேலத்தைச் சேர்ந்த நெப்போலியன் என்பவர் கொலை செய்யப்பட்டது தொடர்பான வழக்கு சேலம் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 8 பேர்களில் செல்லதுரை மற்றும் ஜான் ஆகிய 2 மட்டும் நேற்று வழக்கு விசாரணைக்காக சேலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திற்கு வந்தனர். பயங்கர ஆயுதங்களுடன் அங்கு வந்ததாக கூறப்படும் நெப்போலியனின் உறவினர்கள் 10க்கும் அதிகமானோர் செல்லதுரை மற்றும் ஜானை கொலை செய்ய முயற்சித்தனர். அப்போது அவர்கள் வீசிய நாட்டு வெடிகுண்டு வெடித்ததில் வழக்கறிஞர் முருகன் மற்றும் அழகுவேல் என்பவர்கள் காயமடைந்தனர். செல்லதுரை மற்றும் ஜான் ஆகியோர் நீதிமன்ற வளாகத்தில் இருந்த காவல்துறையினரிடம் தஞ்சம் அடைந்ததால் உயிர் தப்பினர். கையெழுத்து போட்டு போகிறோம், வண்டி கோர்ட்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு போகிறோம். போனவொடனே அங்கங்கே எல்லாம் கத்தி இப்படி மறைச்சி வச்சு நின்றுருந்தாங்க. ஒருத்தனை பார்த்தோன்னே சந்தேகமாக இருந்துச்சு. ஒருத்தன் எதையோ கொண்டு வந்து மூஞ்சில் அடிக்கிறதுக்கு வந்தான். கீழே குனிஞ்சோன்னே அது போய் செவுத்தில் அடித்தோன்னே பிசுறு மட்டும் பட்டுச்சு. வெடிபாம்பு, நாட்டு வெடி. திரும்பி பார்க்கறதுங்காட்டியும் ஒரு மாதிரி கொயங்கின்னு அடைச்சிச்சிங்களா, அப்படியே நாங்கள் எல்லாம் தம் கட்டி அப்படியே கோர்ட்டுக்குள்ளே எல்லாம் ஓடி வந்துட்டோம். நான் கோர்ட்லேருந்து வெளியே வந்த பைக்கில் யாரோ 2 பேர் யாரும் வெட்டுறதுக்காக ஓடி வந்திருக்கிறான். ஓடி வந்தோம், பாம்பு எரிஞ்சதில் நான் வண்டியோட தூக்கி எரிஞ்சிருச்சு. என்ன பாம்பு வெடிச்சிருச்சு. தருமபுரி மாவட்டத்தில் கோடை துவங்கும் முன்பே வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் கோடை வெயில் வாட்டும் என்ற நிலை மாறி பருவநிலை மாற்றத்தால் தற்பொழுது பிப்ரவரி மாதத்திலேயே வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக 97.8 டிகிரி வெயில் பதிவாகி மக்களை அவதியில் ஆழ்த்தியுள்ளது. வெயிலுடன் அனல் காற்றும் வீசுவதால் சாலைகளில் மக்கள் நடமாட்டம் குறைந்துள்ளது. இருசக்கர வாகன ஓட்டிகள் வெயிலின் தாக்கத்திலிருந்து விடுபட குளிர் கண்ணாடிகள் மற்றும் தொப்பிகளை வாங்குவதால் அதன் விற்பனை அதிகரித்துள்ளது. குளிர்பான கடைகளில் மக்கள் குவிய தொடங்கியுள்ளனர். எதிர்வரும் மாதங்களில் வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரிக்கும் என்பதால் மக்கள் கலக்கமடைந்துள்ளனர். குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக வந்திருந்தோம். சரியான வெயிலில் வண்டியை ஓட்ட முடியல. சாலை ஓர கடவோரத்தில் அமைதியாக நின்று இந்த வெயிலை தணிச்சிட்டு இருக்கிறோம். இப்படியெல்லாம் வெயில் அடிச்சிட்டு இருந்தால் மே மாதத்தில் அடிக்க வேண்டிய வெயில் இப்போ ரொம்ப பாதிப்பு அடிச்சிருக்கு. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தமிழக அரசு சார்பில் நடைபெற்று வந்த யானைகள் புத்துணர்வு முகாம் இன்றுடன் நிறைவடைய உள்ளது. கோவில் மற்றும் வளர்ப்பு யானைகளுக்கான சிறப்பு புத்துணர்வு முகாம் ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது. மேட்டுப்பாளையம் அருகே உள்ள தேக்கம்பட்டியில் நிகழாண்டிற்கான முகாம் கடந்த மாதம் 7ஆம் தேதி தொடங்கியது. முகாமில் யானைகளுக்கு சிறப்பு உணவு, இயற்கையான சுற்றுச்சூழல், மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் அளிக்கப்பட்டன. இன்றுடன் முகாம் நிறைவடைய உள்ள நிலையில் ஊர் திரும்ப யானைகள் தயார்படுத்தப்பட்டு வருகின்றன.
பௌர்ணமியையொட்டி திருவான்மியூர் அருள்மிகு பாம்பன் குமரகுருதாசர் சுவாமிகள் திருக்கோவிலில் நூற்றுக்கணக்கானோர் நேற்றிரவு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவான்மியூரில் பாம்பன் அருள்மிகு குமரகுருதாச சுவாமிகள் சமாதி அடைந்த திருத்தலத்தில் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். பௌர்ணமி இரவில் சென்னை மாநகர் மற்றும் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் வந்து மடத்தில் தங்கியிருந்து சுவாமிகளை வழிபட்டால் நினைத்தது நடப்பதாக நம்பிக்கை. பௌர்ணமியையொட்டி பாம்பன் அருள்மிகு குமரகுருதாச சுவாமிகளுக்கு நேற்று சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதேபோல பாம்பன் குமரகுருதாசர் சுவாமிகள் திருக்கோவில் வளாகத்தில் உள்ள அருள்மிகு மயூரநாதர் கோவிலிலும் சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெற்றன. சுவாமியை நினைத்து எந்த விதமான நியாயமான கோரிக்கைகளை நாம் வைக்கும்போது அந்த ஆண்டவன் கண்டிப்பாக நடத்தி சொல்வார் என்பது இது சத்தியம். 60 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது 10 பேர் 20 பேர் தான் இந்த கோயிலுக்கு வருவோம். சுற்றிர சவுக்குத்தோப்பு தான் இருந்தது. இன்றைக்கி லட்சக்கணக்கில் வராங்கன்னா சாமியோட மகிமை தெரிஞ்சு வராங்க. இன்றைக்கி நாங்கள் இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக இங்கே வந்துட்டுருக்கோம் பாம்பன் சாமிகள் பார்க்குறதுக்கு. பௌர்ணமி அன்றைக்கி தான் இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்குது. ஸோ அந்த அன்றைக்கி நிறையா ஊர்லேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து எல்லா ஊர்லேயும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நிறையா பேர் விடிய இங்கே இருந்துட்டு ஃபுல் நைட் இங்கே தங்கிட்டு காலையில் போகிறது தான் விசேஷம். ராமேஸ்வரத்தில் உள்ள அருள்மிகு ஜடாமகுட சிவன் கோவிலில் நடைபெற்ற மாசிமக பெருவிழாவில் 1 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீர்த்தமாடினர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் ஜடாயு தீர்த்த சிவாலயம் உள்ளது. இங்குள்ள தீர்த்தத்தில் புனித நீராடிதான் ராவணனை கொன்ற பாவத்தை ராமபிரான் போக்கிக் கொண்டார் என்பது நம்பிக்கை. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இங்கு மாசி மகாமக பெருவிழா நடைபெறுவது வழக்கம். நிகழாண்டிற்கான விழா நேற்று நடைபெற்றது. இதனையொட்டி அருள்மிகு ராமநாத சுவாமி கோவிலில் இருந்து தங்க நந்தி வாகனத்தில் பரிவார தேவதைகளுடன் ராமநாத சுவாமி மற்றும் பர்வதவர்த்தினி அம்பாள் புறப்பாடு ஆகி ஜடாமகுட சிவன் கோவிலுக்கு வந்தனர். இதனையடுத்து கோவிலில் உள்ள புனித குளத்தில் தீர்த்தவாரி நடைபெற்றது. பக்தர்கள் மீது புனித நீரும் தெளிக்கப்பட்டது. இந்த புண்ணிய தினத்திலே எல்லாம் வல்ல ராமநாத சுவாமியானவர் ஜடா தீர்த்தம் என்ற இந்த புண்ணிய தீர்த்தத்துக்கு வந்து எல்லோருக்கும் தீர்த்தவாரி செய்து அருள் பாலிக்கிறார். யாரெல்லாம் இந்த ஜடா தீர்த்தத்திலே அந்த தீர்த்தத்தை தெளித்து சுவாமியை தரிசனம் செய்தமோ அனைவருக்குமே அனைத்துமே கிடைக்கும் என்பதிலே ஐயமில்லை. இங்கே 12 வருஷத்துக்கு ஒரு தடவை மகா தீர்த்தத்துக்காண்டி வந்திருக்கோம். இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குது. நல்லபடியாக சாமி பார்த்தோம். கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் வந்திருக்காங்க. நல்லபடியாக இருந்துச்சு. கரூர் மாவட்டம் தான்தோன்றிமலை அருள்மிகு ஸ்ரீ கல்யாண வெங்கட்ராம சுவாமி கோவிலில் நடைபெற்ற மாசி தேரோட்ட விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்தனர். அருள்மிகு ஸ்ரீ கல்யாண வெங்கட்ரமண சுவாமி கோவிலில் மாசி திருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. உற்சவருக்கு நாள்தோறும் சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடத்தப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நேற்று நடைபெற்றது. ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் சுவாமி முத்தங்கி அலங்காரத்தில் தேரில் வீற்றிருந்து அருள்பாலிக்க பல்லாயிரம் பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கத்துடன் தேர் வடம் பிடித்து இழுத்தனர். நாளை தெப்பத் திருவிழா நடைபெற உள்ளது. இந்த திருத்தேர் விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடிச்சு இழுத்துருக்காங்க. இந்த திருத்தேரில் கலந்துக்கிட்டு தேரை வடம்பிடிச்சு இழுக்கிற பொதுமக்களுக்கு கல்யாணமாகாத பெண்களுக்கு கல்யாணமாகும், குழந்தை செல்வம் இல்லாத பெண்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும், குழந்தைகளுக்கு கல்வி செல்வம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. திருநெல்வேலியில் உள்ள அருள்மிகு நெல்லையப்பர் கோவிலில் நடைபெற்ற மாசிமக தெப்ப தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவையொட்டி அப்பர் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அப்பர் பெருமான் தெப்பத்தேரில் எழுந்தருள வேத மந்திரங்கள் மற்றும் திருமுறை பாராயணம் பாட தேர் வலம் வந்தது. எதிர் மண்டபத்தில் நெல்லையப்பர் சுவாமி தங்க பூத வாகனத்திலும் காந்திமதி அம்மாள் தங்க கிளி வாகனத்திலும் அப்பர் பெருமானுக்கு காட்சி கொடுக்கும் நிகழ்வும் நடைபெற்றது. தேரோட்டத்தின் போது பெண்கள் வெற்றிலையில் விளக்கேற்றி தெப்பத்திற்குள் விட்டு சுவாமியை வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் மாசிமக தெப்ப உற்சவ விழாவையொட்டி திரளான பெண்கள் விடிய விடிய விளக்கேற்றி நேர்த்திக்கடன் செலுத்தினர். 108 வைணவ தலங்களில் ஒன்றான திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவில் மாசிமக தெப்ப உற்சவ விழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வான தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு நேற்று காலை மகாமகம் கிணற்றில் தீர்த்தவாரி நடைபெற்றது.
அதனைத் தொடர்ந்து மாலையில் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி உடன் நாராயண பெருமாள் தங்கத்தேரில் வீதி உலா புறப்பட்டு ஜோசியர் தெப்பக்குளத்தில் எழுந்தருளினார். தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் தெப்பக்குள கரையோரத்தில் விளக்கேற்றி வழிபட்டனர். 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்று இது. எல்லாருக்குமே எல்லா மக்களுக்குமே நினைச்ச காரியம் கண்டிப்பாகவே நிறைவேறுது. நாங்கள் 15 வருஷமா வந்துகிட்டு தான், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வந்துகிட்டு தான் இருப்போம். அனுமதியின்றி எல்லை தாண்ட முயலும் அகதிகள், தடுக்கும் காவல்துறையினருடன் மோதல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். கிரீஸ் மாசிடோனியா எல்லையை அனுமதியின்றி தாண்ட முயன்ற ஏராளமான அகதிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். உள்நாட்டு போர், வறுமை உள்பட பல்வேறு காரணங்களால் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து வெளியேறி வரும் லட்சக்கணக்கான மக்கள் ஐரோப்பிய நாடுகளை நோக்கி அகதிகளாக சென்று கொண்டிருக்கின்றனர். இதனிடையே அகதிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதாக கூறி மாசிடோனியா அரசு கிரீஸ் மாசிடோனியா எல்லையை மூடியது. இந்த நிலையில் கிரீஸ் நாட்டின் ஐடோமெனி என்ற இடத்தில் குவிந்த 1000க்கும் அதிகமான அகதிகள் தங்களை மாசிடோனியா எல்லைக்குள் அனுமதிக்க கோரி உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து எல்லையில் உள்ள வேலி கம்பிகளை அகற்றி முன்னேறி செல்ல முயன்ற அகதிகளுக்கும் மாசிடோனியா காவல்துறையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதனையடுத்து அனுமதியின்றி எல்லையை தாண்டிய அகதிகளை காவல்துறையினர் கைது செய்ததால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பதற்றம் நிலவியது. ஆசிய கோப்பை போட்டிக்காக இந்திய அணி வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது மகேந்திர சிங் தோனிக்கு காயம் ஏற்பட்டதை தொடர்ந்து நாளைய போட்டியில் அவர் விளையாடுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி வங்கதேசத்தில் நாளை தொடங்க உள்ள நிலையில் தலைநகர் டாக்காவில் நேற்று இந்திய அணி வீரர்கள் முனைப்பான பயிற்சியில் ஈடுபட்டனர். பயிற்சியின் போது அணியின் கேப்டன் தோனிக்கு முதுகு பகுதியில் தசைப்பிடிப்பு ஏற்பட்டது. இதனால் நாளை மிர்பூரில் நடைபெறவுள்ள வங்கதேசத்திற்கு எதிரான போட்டியில் தோனி விளையாடுவாரா என்ற கேள்வி எழுந்தது. இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பேட்ஸ்மேன் மற்றும் விக்கெட் கீப்பரான பார்த்திவ் பட்டேலை டாக்கா வருமாறு பிசிசிஐ அழைத்தது. தோனியால் விளையாட முடியாத சூழல் ஏற்பட்டால் அவருக்கு பதிலாக பார்த்திவ் பட்டேல் விக்கெட் கீப்பராக களமிறக்கப்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏடிபி துபாய் சாம்பியன்ஷிப் டென்னிஸ் தொடரின் நேற்றைய போட்டியில் வெற்றி பெற்ற செர்பிய வீரர் நோவாக் ஜோகோவிச் 2வது சுற்றுக்கு முன்னேறினார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்று வரும் ஏடிபி துபாய் சாம்பியன்ஷிப் டென்னிஸ் தொடரில் உலகின் முன்னணி வீரர்கள் பலர் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். நேற்று நடைபெற்ற போட்டி ஒன்றில் உலகின் முதல் நிலை வீரரான செர்பியாவின் நோவாக் ஜோகோவிச் 5ஆம் நிலையில் இருக்கும் செர்பியாவின் வீரர் ராப்ரடோவை எதிர்கொண்டார். தொடக்கம் முதலே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஜோகோவிச் ராப்ரடோவை மிக எளிதாக வீழ்த்தினார். 1 மணி 7 நிமிடங்கள் நீடித்த இந்த போட்டியில் 6-1, 6-2 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்ற ஜோகோவிச் 2வது சுற்றுக்கு முன்னேறினார். 2வது சுற்றில் துனிசிய வீரர் ஜாஸ்ரியை ஜோகோவிச் எதிர்கொள்ள உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடக்கம். சுமூகமாக நடைபெறும் என மக்களவைத் தலைவர் நம்பிக்கை. அனைத்து தரப்பினர் மீதும் அடக்குமுறை, மத்திய அரசு மீது சோனியா காந்தி குற்றச்சாட்டு. தொடர்கிறது ஜாட்டின மக்கள் போராட்டம். துப்பாக்கிச் சூட்டில் மேலும் 3 பேர் பலி. மகாமக பெருவிழாவில் 45 லட்சம் பக்தர்கள் புனித நீராடல். விழா முடிந்த பின்னரும் விடிய விடிய நீராடிய பக்தர்கள்.
இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.